நான் வந்து பேங்காக் போயிருந்த போது எனக்கு நான் நல்லா பேசுறேன்னு சொல்லிட்டு நம்பி அவங்க எனக்கு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. இந்த பட்டத்தை கொடுக்கறதோட நிறுத்தி இருக்கலாம், உங்களை மாதிரி புக்கு கொடுத்து. அவங்க அப்படி செய்யல. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு பேழையில ஒரு அழகா ஏதோ ஒரு பெரிய ஒரு விஷயத்த ஜுவல்லரி மாதிரி ஒண்ணு வச்சு கொடுத்தாங்க. மூடி எடுத்துட்டு வந்துட்டேன், அதை பார்க்கல. அப்புறம் அம்மாட்ட கொடுத்து வச்சிருந்தேன். அம்மா தான் ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னாங்க, ஏய் இது ரொம்ப நல்லா இருக்கு, நீ பார்த்தியான்னு கேட்டாங்க. என்னது இருக்குன்னு திறந்து பார்த்தா மாணிக்கம், நல்லா பெருசுங்க, உள்ளங்கையில வச்சாலே நல்லா இவ்வளவு 13 கேரட், சரியா இருந்தது. அம்மா இவ்வளவு பெருசு கொடுத்தா நான் பார்க்கவே இல்லையம்மா. நான் சரி வா இன்னைக்கு போலாம், ஜுவல்லரி ஷாப்க்கு போலான்னு. நான் எதுக்கு, நான் எவ்வளவு வேலைன்னு பார்த்துட்டு வந்துருவோமா வான்னு. எங்க அம்மா என்ன மேல கீழே பார்த்துச்சு இப்படி. சரின்னு வந்தாங்க. அம்மா இல்ல வந்தாங்க. என்ன ஒரு சின்ன தேவை இருக்குது, எவ்வளவுன்னு பார்த்து வித்துடலான்னு. நான் அம்மா சொன்னாங்க, எவ்வளவு விலை இருக்குன்னு பாத்துக்க, ஆனா விக்காத. ஏன்னு கேட்டா, ஏய் யாரோ உன்னுடைய பேச்சுக்காக கொடுத்துடுறா, இதை போய் விற்கிறேங்கிற, அது என்ன காசு வரும்னு சொல்லு, நான் கொடுத்துக்கிறேன், காசு நான் உனக்கு கொடுக்குறேன், ஆனா நீ இது உங்ககிட்டயே இருக்கட்டும். நான் சரி போய் விலை பார்த்தா கண்டிப்பா ஒரு சென்ட் வாங்கலாம். நான் என்ன பண்ணேன், அம்மா நான் என்னம்மா பண்ண முடியும், ஏதாவது ஒரு ஜுவல்லரி மாதிரி ஏதாவது செஞ்சுக்கோப்பா. நான் நீங்க நம்ப மாட்டீங்க, 3 வருஷங்க உழைச்சி எப்படிமா சேர்க்கறது, என்ன அநியாயமா செலவு பண்றதை நிறுத்து, சேமிப்பு வந்துடும். நாங்க எங்க அம்மா எல்லா அநியாய செலவுலயே நிறுத்தினா, ஒரிஜினலா ஒரு பெரிய நவரத்ன, இந்த டாலர்ல இதே மாதிரி வேற ஒரு டாலர், நவரத்ன டாலர் பெருசுங்க, 2.5 பவுனுக்கு பிரமாதமா பண்ணிட்டேன். வித்தா வீடு வாங்கலாம் பண்ணிட்டு டாலர் போட்டு வெளில வரேன். என் பையன் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். மீ சூப்பர் அப்படின்னா தேங்க்ஸ் அப்படி திரும்பி வந்தான். மேல பந்தாட போறான் அவன், மறுபடியும் பந்து எடுத்துருவேன். என்ன இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னா, தேங்க்ஸ் டானே, இன்னும் 25 வருஷம் போனாலும் இதோட டிசைன் அவ்வளவு பிரமாதமா இருக்கும் மீனா. சரிண்ணே, ஐ எம் வெரி ஹாப்பி மீனா. ஓகேண்ணே போயிட்டான். வண்டி ஓட்டிட்டு நான் போறேன். குட் ஷெப்பர்ட்னு ஒரு ஸ்கூல் இருக்கு எங்க நுங்கம்பாக்கம்ல. 2 வீலர்ல போயிட்டே இருக்கேன், நின்ன அதுல ஏதோ எழுதி போட்டுருந்ததுங்க சுவர்ல. என்ன கலங்கடிச்சிருச்சுங்க. எந்த சொல் குருவாசகமாக வந்து விழும்னு தெரியாதுங்க. குர்ஆனில் இறைவன் சொல்லுகிறான், உன்னை நான் தண்டிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் உன் சிந்தனைக்கு திரையிட்டு விடுகிறேன். இறையருள் இருந்தால் சிந்தனையில் திரை விலகும், யார் என்ன சொன்னாலும் புரியும். நான் எனக்கு என்னமா இன்னைக்கு கடவுள் மேல கோபமா இல்ல, சிந்தனை தெளிவு. அந்த சொல்ல வாசிக்கிறேன், கீழே கையெழுத்து போட்டிருந்தார் கடவுள். 2 வீலர்ல சிக்னல்ல நிக்கிறேன். அந்த 30 செகண்ட்ஸ் 30 வினாடி எனக்கு வந்து சேர்ந்த அருள் வாக்கு, நீ அநியாயமாக சேர்த்து வைத்திருப்பதை அனுபவிப்பதற்கு என் ஆசீர்வாதம் கொண்ட ஒருவன் வருவான். ஈவன் 25 years after 25 years உன் டிசைன் சூப்பரா இருக்கும், ஐ அம் வெரி ஹாப்பி. பாருங்க, எனக்கு அது புரிஞ்சுதுங்க. நீ அநியாயமாக சேர்த்து வைத்திருப்பதை அனுபவிப்பதற்கு என் ஆசீர்வாதம் கொண்ட ஒருத்தி வருவாள். அவன் அதை தான் சொல்லிட்டு போனான், என் பையன் தான் சொல்லிட்டு போனான். அப்புறமா தான் நினைச்சு பார்த்தேன், அநியாயமாக செலவு செய்வது மட்டும் மன அமைதியை கெடுக்கும் வழி அல்ல, அநியாயமாக சேர்த்து வைப்பதும் மன அமைதியை கெடுக்கும் வழி.